ஆமென். ஓகே, இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத பகுதியாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வரையும் ஒருவர் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வரை. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். போதுமா? இந்த நாளிலே நம்மளுடைய தேவ செய்தியின் தலைப்பு அவரது வருகைக்கு ஆயத்தமாகும் செய்தி. இப்ப நம்ம எங்க நிற்கிறோம்? தேவனுடைய வருகையிலே கடைசி நிமிஷங்களிலே நின்று கொண்டு இருக்கிறோம். இரண்டு காரியத்தை இந்த இடத்திலே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது காரியம், விழித்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குகிற நீங்கள் என்ன இருக்கணும்? விழித்திருங்கள். விழித்திருங்கள்னு சொல்லி யார் பார்த்து சொல்லுவாங்க? தூங்குறவன பார்த்து சொல்லுவாங்க. ஏன் எந்திரி, தூங்காம எந்திரி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, நான் சீக்கிரமா வரப்போறேன், விழித்திரு. நீங்களா என்ன விழித்திருக்கீங்களா? எத்தனை பேர் விழிச்சிருக்கீங்க? இல்லல்ல, கரெக்ட், இதுதான் கரெக்ட். ஆமா, நாங்க இன்னும் தூங்குகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ இருளுக்குரியவன், தூங்குகிற நீ இருளுக்குரியவன், விழித்திருக்கிற நீ பகலுக்குரியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது உங்களுடைய மாமிச கண்கள் மூடி ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறதோ அன்றைக்கு நான் விழித்திருக்காய் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்க வேண்டும்? உன்னுடைய மனக்கண்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? திறந்திருக்கணும், விழித்திருக்கணும். அது தூங்கவே கூடாது. சரீர கண்கள் தூங்கலாம், ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. அப்படின்னா எப்பொழுது விழித்திருக்கிறவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ விழித்திருக்கிற பிள்ளையா இருந்தா உன்னுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் நான் சொல்றேன். நீ விழித்திருக்கிற பிள்ளையா அல்லது தூங்குகிற பிள்ளையா என்று நீ முடிவு பண்ணிக்கொள். முதலாவது காரியம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:6, விழித்திருக்கிறவர்களுடைய குணாதிசயத்தை சொல்லி இருக்கிறேன். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெரிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெரிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. நீ தூங்குகிறவர்களாய் இருந்தால் இரவுக்குரியவர்களாய் இருப்பீர்கள். விழித்துக் கொண்டு இருந்தால் நீ பகலுக்குரியவர்களாய் இருப்பார். ஒரு விழித்துக் கொண்டு இருக்கிறவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்றால், முதலாவது அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. அவனால ஜெபிக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஆவி அனல் கொள்ளுகிறது. ஐயோ, நான் இன்னைக்கு ஜெபிக்கல, இன்னைக்கு ஜெபம் பண்ணல, அதனால நீ நினைக்கிற நான் ரொம்ப டேலண்ட், நானே ஜெபம் பண்ணலன்னா இங்க வந்து என் வாய் ஓபன் ஆகாது. ஹல்லேலூயா. ஐயா, நீ ஜெபிக்கிறவனா இருக்கும் பொழுது நீ எப்படி இருப்ப? எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஓடி போய் ஜெபம் பண்ணுவ. ஏன்? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன இருக்கு? திறந்திருக்கு, விழித்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையா, ஓடி போய் தேவ சமூகத்தில் உட்காருவேன். ஏன்? என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் விழித்திருக்கிறது. எப்பொழுதும் எனக்குண்டான சரியான பதில் அங்கதான் வரும். எந்த மனுஷனை நாடி போக மாட்டேன். அப்ப மனுஷனை நாடி போகும் பொழுது யாருக்குரியவர்கள்? இரவுக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். பகலுக்குரியவன் எப்பொழுது விழித்திருப்பான், எப்பொழுது ஜெபித்துக் கொண்டே இருப்பான். இரண்டாவது அவன் எப்படி இருப்பானா? தன்னுடைய பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவனாய் இருப்பான். மூன்றாவது காரியம், அவன் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. எத்தனை தூங்குகிறவர்களை ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சூப்பர். எந்த அளவுக்கு நீங்க விழிப்போடு இருக்கீங்க பத்தியா? எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டீங்களா?
2 இட்லி கொஞ்சம் கறி குழம்பு. அல்லேலூயா. அப்படிதானே? அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதை நீ என்ன செய்யணுமா? ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் தூங்குறீங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆவி அணைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஐயா, நீ விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வரும் பொழுது, அந்த வார்த்தையை எவனொருவன் விசுவாசிக்கிறானோ அவன் விழித்திருக்கிறான் என்று பொருள். ஆசீர்வாதமான வார்த்தை வரும் பொழுது மட்டும் அது எனக்கு, சாபமான வார்த்தை வரும் பொழுது அல்லது கடுமையான வார்த்தை வரும் பொழுது, எச்சரிப்பின் வார்த்தை வரும் பொழுது பக்கத்துல இருக்கிறவனுக்கு இல்லையா? இல்ல ஐயா, எச்சரிப்பின் வார்த்தை வரும் பொழுது அதை நமக்கு எடுத்துக்கணும். ஐயோ, நான் இன்னும் எதுலயோ குறைவுள்ளவளா இருக்கிறேன், இன்னும் நான் எதுலயோ மாறணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு, அதுக்கு தான் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்காரு. அப்படியே நீ எடுத்துக்கொள்ளுகிறவன் விழித்திருக்கிறான் என்று பொருள். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமாய் இருக்கிறவன் எப்ப பரிசுத்தமாய் இருப்ப? இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் பொழுது இன்னும் இன்னும் இது எனக்குத்தான், இது எனக்குத்தான் சொல்லி உங்களை நீங்களே சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறவர் பகலுக்குரியவனாய் இருப்பான். அல்லேலூயா. அவன் விழித்திருக்கிறான். ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு சொல்றாருன்னா என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று பொருள் என்று சொல்லி அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவார். அப்போ வார்த்தைகளை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? பகலுக்குரியவனாய் இருக்கிறான், விழித்திருக்கிறான். அல்லேலூயா. அடுத்த காரியம், அவரை தரித்துக் கொண்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவன் பகலுக்குரியவன், விழித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து யாருடைய அன்பு வரணும்? கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட வேண்டும். எப்பொழுது வெளிப்படும்? விழித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நீங்க பகலுக்குரியவர்களாய் இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தாதான் அவர் உங்களுக்குள்ள இருப்பார், நீங்க அவருக்குள்ள இருப்பீங்க. அப்ப அவர் உங்களுக்குள்ள இருந்தா அவருடைய அன்பு உங்களை விட்டு வெளியில வரும். அல்லேலூயா. புரியுதா? அப்போ நம்ம விழித்து இருக்கிறோமா, தூங்கிட்டு இருக்கிறோமா? விழித்துக் கொண்டு இருக்க வேண்டும். வாழ்க்கையில ஒரு காரியம் வருதா, ஒருத்தர் வந்து பேசுறாங்களா, உனக்குள்ள நீ விழிப்புள்ள பிள்ளையா இருந்தா உடனே அதை ரீகலெக்ட் பண்ணுவ. ஓ, பிசாசை நான் வஞ்சிக்கிறானா, உடனே நீ சமாளிப்ப, அதை மேற்கொள்ளுவ. அப்போ நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்யணுமா? விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஐயா, நீ தூங்கிட்ட, நான் போன வருஷம் வரைக்கும் நல்லா தான் விழிச்சிருந்தேன், இந்த வருஷம் ரொம்ப டயர்டு தூங்கிட்டேன், ஆண்டவர் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டார். தேவனுடைய வருகை வர வரைக்கும் நீ விழித்திருந்தாதான் அவர் கூட்டிக் கொண்டு போவார். 10 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? எதையாவது இங்க நின்று இதை வந்து கேட்டு பாருங்களேன், நீங்க பேசுறது ஏதாவது புரியுதாங்க? எண்ணெய் தீப்பெட்டி 10 பேர் கொண்டு வரானா? ஆனா எத்தனை பேர் தான் உள்ள போனாங்க? அப்ப போனது 10 பேர் தானே, இல்லையா? ஆனா ஏன் அந்த 5 பேர் கைவிடப்பட்டாங்க? ஆயத்தமா இல்ல, ப்ரிப்பேரா இல்ல, விழித்தில்ல. போற வரைக்கும் அவங்க விழிப்போட இருக்காங்க. என்ன கொண்டு போகணும்னு தெரியுது, தீவட்டி கொண்டு போகணும்னு விழிப்பு இருக்கு, ஆனா போன இடத்துல என்ன இல்ல, தூங்கிட்டாங்க. ஐயோ பாவம். அந்தவரே 10 பேர்ல நாங்க வந்தோம், மத்தவங்க எல்லாம் வரல. இல்ல, நீங்க கொஞ்சம் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா? அங்கெல்லாம் ஒரு விதம் வேலையாகாது, எந்த ரெக்கமெண்டேஷனும் வேலையாகாது. சரியா? கடைசி வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்? விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த விழிப்புள்ளவர்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பார்கள். அல்லேலூயா. அந்த சாத்தான் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். எப்பொழுது விழிப்பு உங்களுக்கு இருக்கும் பொழுதுதான் அது நடக்கும். நீ பாவத்துல விழவே மாட்ட, பரிசுத்தத்துல வாழ்ந்துட்டே இருப்ப. அநேகம் உங்களுக்கு தாக்க வரும், ஆனா நீ மேற்கொள்ளுவ. பிசாசு உன்னை மேற்கொள்ளாது. ஏன்? நீ எப்பவும் விழித்து இருக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருந்தா பரலோகத்திற்கு நீங்கள் போகலாம். இரண்டாவது காரியம், நீ ஆயத்தமுள்ளவராய் இருக்கணும். எப்படி இருக்கணும்? விழிப்போட இருக்கணும், ஆயத்தமாகவும் இருக்கணும். அந்த 5 கன்னிகைகள் என்ன தீர்ந்துருச்சு, போயிட்டாங்க. ஆனா அடுத்த 5 கன்னிகைகள் விழிப்போட
விழிப்போடு இருந்தாங்க, ஆயத்தமாகவும் இருந்தார்கள், விழிப்போடு இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்தானே போறாங்க. எல்லாம் ஆயத்தமாயிட்டேன், நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன், நைட்டு முழுவதும் கண்ணை முழிச்சுட்டேன்னு தூங்கி இருந்தா ஆண்டவர் அந்த 5 பேரை கூட உள்ள கூட்டிருக்க மாட்டார். ஆமாவா இல்லையா? ரெண்டுமே நீ கரெக்டா செய்யணும். விழித்து இருக்கணும், அடுத்தது ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ விழிப்போடு இருக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ரெண்டாவது, நீ எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ஆயத்தமாக வேண்டும். எப்படி ஆயத்தமாகணும்? முதலாவது, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போக வேண்டும் என்றால் முதல் டிக்கெட் என்ன தெரியுமா? முதல் டிக்கெட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எந்த லட்சணத்துல படிக்கிறீங்க நான் சொல்றேன். நீ பரலோகத்துக்கு போகணும்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆக மொத்தத்துல பைபிளை கொண்டு போய் வச்சோம்னா ரிட்டன் பைபிள் ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்துட்டு வர மாதிரி பிள்ளைங்களா நீங்க இருக்கீங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான், முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீ முதலாவது ஆயத்தம்னா எப்படி இருக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்து இருக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது அவன் எதுல இருக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்து இருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காம நான் 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தேங்க, 5 வருஷம் சர்ச்சுக்கு வந்தீங்க, ஆண்டவர் சொல்றாரு நீ சர்ச்சிலேயே உட்கார்ந்துக்கோ. எங்க உட்கார்ந்துக்க? சர்ச்சிலேயே உட்கார்ந்துக்க, பரலோகத்துக்கு வந்துடாத. ஐயா நீ சர்ச்சில் உட்கார்றதுக்கு வரல, இது உன்னை உருவாக்குகிற இடம், இது உன்னை தயார்படுத்துகிற இடம், இது உன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம். இதுல நீ ப்ரிப்பேர் ஆயிலாம் அங்க மேல போக முடியும். நான் இங்கே கம்ஃபர்டபிளா உட்கார்ந்துக்கிறேங்கிறது இல்ல. நான் சர்ச்சுக்கு பல வருஷமா வரேன், எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டேன், கரெக்டா தசமபாகம் கொடுத்துட்டேன், கரெக்டா வார வாரம் வந்திருக்கேன், வார வாரம் கம்யூனியன் எடுத்திருக்கேன். ஆண்டவர் சொன்னா நீ அப்படியே கிடையாது. அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நீ பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஹல்லேலூயா. என் அப்பாவுக்கு பச்சைவாதம் தெரியாது, பார்ஷியாலிட்டி தெரியாது, அவருக்கு தெரிந்ததெல்லாம் நீதி நீதி நீதி. ஹல்லேலூயா. அப்போ நீ விழித்திருக்கிற பிள்ளையா இருக்கும் பொழுது நீ ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? முதலாவது நீ ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்று இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அந்த ஞானஸ்நானம்னா பல பேருக்கு ஒரு பயம். ஏன் பயம்? நீ சிறு வயதிலிருந்து செய்த தவறுகளை எந்த ஒரு மார்க்கத்திலும் இல்லாத ஒரு புதிய ஒரு திட்டத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ மார்க்கத்தில் மாத்திரம்தான் உன்னுடைய பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்குகிற ஒரு ஃபார்முலாவை கொடுத்திருக்கிறார். வேற எந்த மதத்திலும் கிடையாது. இருக்கா? கிடையவே கிடையாது. நீ சின்னதுல இருந்த இந்த நாள் வரைக்கும் நீ பண்ண பாவங்கள் மன்னிக்கப்படுறதுனா அந்த ஞானஸ்நானத்துல நீ முழுகி எந்திரிச்சாதான் புது சிருஷ்டியாய் மாற முடியும். ஹல்லேலூயா. பழையன யாவும் ஒழிந்து போகும். அதனாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கறப்ப எப்படி கொடுக்கறாங்க? எப்படி கொடுக்கறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் கரெக்ட். எப்படி கொடுக்கறாங்க? மெத்தட் எப்படி? நீங்க இதுல மண்ணுல அடக்கம் பண்ற மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க? தண்ணியில உங்களை முழுக்குவாங்க. குப்பரை நீங்க போய் ஆத்துல நீங்க முழுக்குற மாதிரி இல்ல. எப்படி பண்ணுவாங்க? வானத்தை நோக்கி. ஏன்? எது கிடையாலும் உங்களை மண்ணில புதைக்கிற மாதிரி உங்க தண்ணியில உங்களை அடக்கம் பண்றாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் தண்ணியில அடக்கம் பண்ணும் பொழுது கிளாடிங்கிற ஒரு பாவ மனுஷி மரித்து நீதியான ஒரு மனுஷியாக மேலே எழும்புவாள், புது சிருஷ்டியாக. ஹல்லேலூயா. பழைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் யாவும் அந்த தண்ணீரோட முழுகி போயிட்டு அந்த மனுஷியை நாங்கள் அடக்கம் பண்ணி ஆயிற்று. மேலே எழும்பும் பொழுது ஒரு புது மனுஷியாக, புது சாயலாக, புதிய நாமம் தரிக்கப்பட்டவளாக மேலே வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஞானஸ்நானங்கிறது ஒரு பெரிய ஒரு சடங்கான காரியம் அல்ல. உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோகத்திற்கு நீ பங்குள்ளவள் என்று சொல்லுகிற அத்தாரிட்டி கொடுக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கவில்லையோ நீங்கள் மனப்பூர்வமாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் நிமித்தம் வருகிற சாபம் உங்கள் பிள்ளைகளை வராது. உங்க பாவம் தண்ணியில அடக்கம் பண்ணுங்க. ஒரு புது ஒரு ஜெனரேஷனை உருவாக்குங்க. பாவம் இல்லாத ஜெனரேஷன். உங்க மூலமா அந்த சாபம் பிள்ளைகளை தாக்க கூடாதுன்னா முழுக்க ஞானஸ்நானம் தான் நீங்கள் எடுக்க வேண்டும். இயேசு சாமி என்ன ஞானஸ்நானம் எடுத்தாரு? ஏன்?
இயேசு சுவாமி வாழ்ந்த காலத்துல செய்த ஒவ்வொரு காரியமும் ஏன் தெரியுமா? அவர் மாடலாக வாழ்ந்து காண்பித்தார். இப்படிதான் நீ வாழ வேண்டும், நீ என்னோடு பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? நான் நடந்த வழிகளிலே நீயும் பார்த்து நட சொல்லுவதற்கு தான். அல்லேலூயா. அதனால முழுகிதான் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் முழுகி ஞானஸ்நானம் எடுத்த பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இதோ இவருடைய என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. அந்த சத்தம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கேட்கப்படும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் கொடுக்கப்படுகிறாராம். பணிவிடையின் ஆவி கொடுக்கிறார். உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாவலரை நியமிக்கிறார். ஏன்? என்றைக்கு தண்ணீர முக்கி நீ பாவத்திற்கு மரித்து நீதிக்கு எழுந்திருக்கிறையோ அன்றைக்கே பரலோகத்திலே நீ அவருடைய பிள்ளை என்கின்ற அந்தஸ்தை பெற்று விட்டாய். அல்லேலூயா. அப்ப முதலாவது நீ ஆயத்தமாகணும்னா என்ன பண்ணணும்? முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இரண்டாவது 2 கொரிந்தியர் 7:11 வாசியுங்கள். பாருங்கள், நீங்கள் தேவனை கேட்க துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும். 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, முதலாவது நீ ஜலத்தினால் பிறக்க வேண்டும். இரண்டாவது எப்படி பிறக்க வேண்டும்? ஆவியினால். எங்க போய் நீ ஆவியில பிறக்கிற? நாம முக்கி இருதயம் வெடிக்கிற வரைக்கும் நாங்க ஆவியில நிறைய வைக்கிறோம். எந்த கண்மழையானவர். அப்புறம் நம்ம ஆவியில நிறைஞ்சிட்டு இருப்போம், அவங்க இங்கே பெப்பரப்பான்னு பாக்குறது. போறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா, வாய்ப்பு இல்லை. யாரையும் பார்க்க கூடாது. நீங்களும் ஆண்டவர் தான் இந்த இடத்துல. ஐயோ, நான் நல்லா கை தட்டினா, நல்ல அந்நிய பாஷை பேசினா பக்கத்துல இருக்கிறவன் தான் நினைப்பானா? அவன் இங்க இருக்கிறவன், உலகத்துக்குரியவன், நரகத்திற்குரியவன், நீ பரலோகத்திற்குரியவன். அல்லேலூயா. அப்போ இங்க நீ எல்லாம் பிராக்டிஸ் ஆனாதான் அங்க போய் பண்ண முடியும். இங்க உட்கார்ந்து அங்க இங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு அல்ல. தேவ ஆலயத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பரலோகத்திற்கு உங்களை கொண்டு போகிறதற்கான பிராக்டிஸ். அல்லேலூயா. இங்க செய்யற எதுவுமே வீணா இல்ல. அங்க செய்யறதான் இங்க நீங்க என்ன பண்றீங்க? கற்றுக்கொள்றீங்க. நீ இங்க கம்பெனி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஸ்கூலுக்கு போற எல்லாருமே பாஸ் ஆகிறது இல்ல. படிச்சு சரியான மதிப்பெண்கள் எடுத்தா மட்டும்தான் என்ன ஆகுறாங்க? அடுத்த கிளாஸ்க்கு போறாங்க. அப்படிதான் தேவாலயத்தில் வந்து உட்காருகிற நீ எல்லா காரியத்திலும் சரியாக இருந்தால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். அல்லேலூயா. நானும் பீஸ் கட்டினே, நானும் தான் யூனிஃபார்ம் போட்டனே, நானும் தான் கரெக்டான டைமுக்கு வந்தனே, எல்லாம் பண்ணுனேன். ஆனா அவன் படிச்சு எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்தா, நீயே ஃபெயில் ஆன. அப்ப இந்த கிளாஸ்ல தான் இருக்கணும். அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான். வந்து உட்கார்றதுனாலயோ இல்ல, கற்றுக்கொண்டியா, அத பிராக்டிஸ் ஆனையா, பரிசுத்தமானையா, பூரணமானையா, ஆவியில நிரம்பணையா, ஞானஸ்நானம் எடுத்தையா, கர்த்தர் சொல்லுகிற வாழ்க்கை வாழுகிறாயா, விழித்திருக்கிறாயா, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிட்டீனா, கர்த்தர் உன்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சபையில இருக்கங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க எப்படி ஆயத்தமா இருக்கீங்கங்கிறது முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பண்ணும்? எல்லா அசுசியும் நீங்கி பரிசுத்தமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு கூறலன்னா நீ பர்ஃபெக்ட் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்றாரு? உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ என்ன பண்ணக்கூடாது? என்ன கூடாது? அநியாயமா இருக்கு பாஸ்டர். உலகத்தையும் நேசிக்க கூடாது, உலகத்தில் இருக்கிறதையே நேசிக்க கூடாது. அப்படின்னா நான் எப்படி வாழ்றது? சன்னியாசியா வாழ்றத? அப்படி இல்லை. உன்னை எதுவும் மேற்கொள்ள கூடாது. எதுவும் அவ்வளவு எதுக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது. இது இல்லாம நான் இருக்க முடியலன்னு சொன்னா நீ அடிமை இல்லையா? 3 காரியம்
காரியம் ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்தில் இருக்கிறதுல மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதுதான் இன்னொன்னு சொல்றது, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஹல்லேலூயா. இந்த மூணு நீ மேற்கொண்டீனா பரலோகம் போயிருப்பா. என்னது? 3 காரியம். ஒன்று மாமிசத்தின் இச்சை, அதுதான் என்ன சொல்றது? மண்ணாசை. இரண்டாவது கண்களின் இச்சை, பெண்ணாசை. ஜீவனத்தின் பெருமை, பொன், நகை, இல்லையா, ஸ்டேட்டஸ். இந்த 3 காரியத்தை மேற்கொண்டீனா நீ என்ன பண்ணிடலாம்? பரலோகம் போயிடலாம், இல்லையா? இப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய பாஸ்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளுகளையும் கமுத்துறது இந்த 3 காரியம் தான், இல்லையா? வேதாகமத்துல பார்த்துக்கோ, இல்லையா? இல்லையா? இந்த 3 காரியத்துல அடிமையானாங்களா இல்லையா? ஆயிட்டாங்க. முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா மாமிச இச்சைனா ஆசை. மாமிச இச்சைனா என்னது? அளவுக்கு அதிகமா நீ ஆசைப்பட்டீனா நீ பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா. எதுவுமே எது கிடைக்கிறதோ, எது ஆண்டவர் கொடுக்கிறாரோ மனரம்யமா வாழும். எது கிடைச்சாலும் சரி. என்னை கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். இதுதான் இல்ல, எதை கொடுத்தாலும் மனரம்யமா இருக்க. இப்படிதான் இருக்கணும்னு இல்ல, வெறுத்துரும். நீங்க தேவ சமூகத்துல ஆண்டவரோடு ஐக்கியப்பட 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 இந்த 3 உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அதனால ஒரு வெறுப்பு வந்துருங்க. என் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா என்ன பார்த்து சொல்லுவாங்க, இருந்ததுலயே என் குடும்பத்திலேயே நிறைய நகை போட்டது நான் தான். எனக்கு நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 40 பவுன் போட்டவங்க. ஆனா இன்னைக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போடணும். போன வாரத்துல என்னுடைய மாமா இறந்துட்டு யாரெல்லாம் என்ன ஒதுக்குனாங்களோ அவங்க வீடு தேடி வந்துட்டு அவங்க சொன்னாங்க, பேசி கவுன்சிலிங் எல்லாம் பண்ணிட்டு அவங்க ஜெபித்துட்டு சொன்னாங்க, ஐயோ அம்மா நீங்க நகை போடல இல்ல அப்படிங்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. நான் சொன்னேன், அப்ப இவ்வளவு நேரம் நீங்க என்ன கவனிக்கல, நீங்க நகை போட்டுருக்கிற மாதிரி தான் நாங்க நினைச்சோம். ஆனா இப்பதான் நாங்க நல்லா வாட்ச் பண்றப்பதான் நகையே போடல. நான் சொன்னேன், ஆவியானவரோட நெருங்க நெருங்க உலகத்தின் ஆசைகள் நமக்கு என்ன ஆயிரும்? வெறுக்க ஆரம்பிச்சிடும். போற அவர் மாத்திரம் போதும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆசை எங்க ஆரம்பிக்குது? கண்கள்ல ஆரம்பிக்குது. இந்த ஆசை எங்க ஆரம்பிக்குது? அப்ப உங்க கண்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நீதிமொழிகள்ல சொல்லுது, திருப்தி அடையாத கண்ணாமா. என்னாகாதமா? கண்ணு திருப்தியே அடையாது. நீ எவ்வளவு காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அங்க யாராவது ஒரு 500 ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க. அதை பார்த்ததும் ஐயோ புதுசா இருக்குது இல்ல, ஏன் ஆசை? அந்த கண்ணுக்காக ஜெபம் பண்ணு. உன் முழு சரீரமும் பாதுகாக்கப்படணும்னா முதல்ல நீ எதுக்கு ஜெபம் பண்ண? கண்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என் கண்களுடைய பார்வையை மாத்துங்க, எனக்கு அந்த ஆசையான பார்வை வேண்டாம். அப்போ மாமிச இச்சையை நீ மேற்கொள்ளணும்னா முதல்ல உனக்கு என்ன இருக்கணும்னா கண்களில பரிசுத்தம் தேவை. அந்த மாமிச இச்சையை நீ மேற்கொண்டுட்டீனா எல்லா காரியங்களையும் நீங்க மேற்கொண்டறலாம். ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் சொல்றாரு மாமிச இச்சை. அடுத்தது என்ன சொல்றது? கண்களின் இச்சை. அந்த கண்களின் இச்சையினால அவ்வளோ பெரிய மனுஷனாகிய தாவீது ஐயா என்ன பண்ணாரு? விழுந்தாரா இல்லையா? எதனால? இச்சையினால. அருமையான தேவப்பிள்ளை, நான்லாம் அப்படியே இருப்பேங்க. இதை விட பேசுறவங்கலாம் போயிட்டாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. காலையில் எழுந்த ஆண்டவரே இந்த நாளிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு உங்க கிருபை வேணும். அவருடைய கிருபை இல்லாம உங்களால பரிசுத்தமாய் வாழவே முடியாது. எழுதிக்கும், முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் பரிசுத்தமா வாழணுமா? தேவ கிருபை எனக்கு தேவை. அப்போ தாவீது ஆடுமைக்கிறப்ப சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி நம்மள மாதிரி எப்பளாவது இருக்காது. நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பவாவது இருக்கும். அப்படிதானே? நமக்கு நல்லது நடந்தா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும்
அப்படி எப்பொழுது துதித்துட்டு கொண்டே இருந்தவரை விழுந்து போயிட்டார். நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஐயா, நீ பரிசுத்தமா வாழணும்னா என்ன கேட்கணும்? தேவனுடைய கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க கிருபை இல்லைன்னா என்னால பரிசுத்தமா இருக்க முடியாது. இந்த நாளில நீங்க ஜீவனை கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நான் பரிசுத்தமா வாழ உங்க உதவி எனக்கு தேவைன்னு கேட்டா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள், கேளு, நான் தரேங்கிறேன். நீ கேட்கலைன்னா ஒரு நாள் அந்த ஆண்டவர் தரமாட்டார். நேற்று நடந்த ஒரு சம்பவம் பயங்கர டைட். நான் பீகார் போயிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கல. நான் ஸ்டாப்பா ஓடிட்டு இருக்கு. என் உடம்பு கெஞ்சுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு கேக்குது. அவ்வளோ டயர்டு தான். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, நான் வெளியில போயிட்டு வரும்பொழுதே மணி 10:30. வீட்டுல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க எல்லாம் பேசி அனுப்பிட்டு திரும்ப ஃபோன் கால். அந்த பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை. அந்த பிள்ளை சொல்ற, ஆண்டி, எங்களுக்கு விரோதமா ஏதோ ஒரு கிரியை ஏறி விட்டது மாதிரி எனக்கு தோணுது ஆண்டி, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு ஜெபம் பண்ணு. அப்ப போன்ல அந்த பையன் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்கிறாரு, நான் ஜெபம் பண்றேன். அப்போ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை காண்பித்தார். எனக்கு ஷாக். ஆண்டவர் எத்தனையோ நாள் அந்த அவங்க கேட்டதுக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம், ஆனா இதுதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அப்ப எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? நீ எதற்காக ஜெபிக்கிறியோ அதுக்குதான் நான் பதில் கொடுப்பேன். நீ ஜெபம் பண்ணாததுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைங்க. நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, நீங்க கரெக்டான எந்த காரியத்துக்கு கேட்கறியோ அந்த காரியத்துக்கு மட்டும்தான் பதில் தருவார். அவரு கூட குத்தியெல்லாம் எல்லாத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். நான் அதை கற்றுக்கொண்டேன். ஓ, அப்ப நம்ம கேட்டாதான் பதில் வருது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் போட்டாரா? இல்ல, நீ கேட்கறது கொடுக்கும். நீ சமாதானத்தை கேட்டா கொடுப்பா, சந்தோஷத்தை கேட்டா கொடுப்பா. ஆண்டவரே, நீ எனக்கு தாரும் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். ஸ்பெசிபிக்கா நீ ஆர்டர் போடு, கரெக்டா ஆர்டர் போடு, அவர் கொடுப்பார். நீ என்ன காரியத்தை கேட்கறியோ, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க நல்லா தெரியும் ஆண்டவரோட பேசுறீங்களே, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல, அப்படி கேட்க விட மாட்டார், கேட்க விட மாட்டார். நீங்க எந்த காரியத்துக்கு சொல்றீங்களோ அந்த காரியம் கேட்கறப்ப அந்த காரியத்துக்கு மட்டும் பதில் கொடுப்பார். இதை செய்ய சொல்லி இதை செய்ய வேண்டாம், இது இப்படி, அவ்வளவுதான். மற்றபடி எந்த காரியத்தையும் எனக்கு பேச மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த கண்களின் இச்சைக்கு என்ன செய்யறாரு? நீங்க பரிசுத்தத்தை கேட்டா அந்த பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கும். பணம் கேட்டா பணம் கிடைக்கும், சமாதானம் கேட்டா சமாதானம் கிடைக்கும், சுகம் கேட்டா சுகம் கிடைக்கும். நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு மட்டும்தான் கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப கடையில போய் ஒரு 5 கிலோ ரைஸ் வேணும்னு கேட்டா கூட பருப்பு சேர்ந்து தருவானா? ஐயோ, குழம்புக்கு என்ன பண்ணுவான்? அவனே கொடுப்பானா? என்ன கொடுப்பாங்க? நீ என்ன கேட்கறீங்களோ அதுதான் கொடுப்பாங்க, இல்லையா? அது மாதிரிதான் ஆவியானவர். நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு மட்டும் பதில் தருவார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை கொடுங்கன்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு கிருபை தருவார். ஆண்டவரே, நல்லா உழைக்க பலன் தருவார், ஆனா நீ பாவத்துல விழுவ, இல்லையா? அப்ப நம்ம கேட்கறதுல தெளிவுள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. தாவீது அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு பக்திமான், ஆனா அவரே எதுல விழுந்து போனாரு? பெண்ணாசையில விழுந்து போனார். நான் ரொம்ப பக்திமான், நான் அப்படியெல்லாம் ஒரு விடமாட்டேங்க. முதல்ல சாத்தா உள்ளதான் செக் வச்சிருக்கான்னு அர்த்தம். என்னைக்கு வாயை திறந்து அதை சொன்னியோ அவன் யார பாப்பா? ஓ, நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? நான் வேதாகமத்துல இருந்து எத்தா பெரிய ஆட்களை எப்படியோ பண்ணுவேன், நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம். வெப்பா செக்கு. ஃப்ரெண்டா தாங்க பேசணும். ஆரம்பத்துல வந்துதா, இன்னைக்கு எல்லாரும் ஆண்ட்ராய்டு போனை வச்சுட்டு நார்மல் ஒரு செல் எடுத்துக்கங்கன்னா எத்தனை பேர் சரிங்க? நான் ஃபர்ஸ்ட் சரிங்கிறப்பா. அல்லேலூயா. பரவாயில்ல, என் பிள்ளை ஒரு பையனாவது வாலிப பையன் தூக்கிட்டோம், இல்லையா? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு போனை வச்சுட்டு நான் சாதா போனே இல்லைனாலும் பரவாயில்லப்பா, நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? 60 வயசுக்காரங்கெல்லாம் சொல்றாங்க போன் வேண்டாம், அது பரவாயில்ல. மற்றவங்க எல்லாரும் சொல்றோமா? ஏன் முடியல?
அப்ப நீ என்ன அர்த்தம்? எங்கேயோ அடிமையாயிட்டேன்னு அர்த்தம், ஆயத்தமாகலன்னு அர்த்தம். ஆமாங்க, எனக்கு ஆண்ட்ராய்ட் போன் வேண்டாங்க, வச்சுக்கோங்க. போனே தேவையில்லை. போன் இல்லாம எத்தனையோ பேர் வாழலையா? வாழ்ந்தாங்க இல்ல? அப்படி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா நீ ஆயத்தமா இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயம் கூட நீங்க ஆயத்தமா இல்ல இல்லையா? ஏன் நம்ம சொல்லுவோம் வாய்க்கலையே, நான் எல்லாம் எதுக்குமே அடிக்ட் இல்லைங்க. அப்படி இது என்னது? எந்த ஒரு காரியத்தை நீ விட முடியவில்லையோ அதுக்கு நீ அடிமை. அதுதான் பைபிள் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நீ என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறாத. ஆண்ட்ராய்ட் போன அன்பு கூறாத, அதுல வர மெசேஜ அன்பு கூறாத. அல்லேலூயா. அது உனக்கு என்னைக்கு வெறுக்குதோ நீ ஆயத்தமாயிட்டன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு கண்களின் இச்சை இல்லையா? முதல்ல டைம் கிடைச்சா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். இப்ப டைம் கிடைச்சா என்ன எடுத்துக்கிறோம்? போன் இல்லையா? இல்ல. அப்ப பாருங்க, சத்துரு உங்களை எப்படியெல்லாம் வஞ்சித்து வச்சிருக்கான். இது ஒரு வகையில என்னதுங்க? பாவம். நேரத்தை நீ என்ன பண்ற? வேஸ்ட் ஆக்குற. கணக்கு கொடுக்கணும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் உன்னை மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்ன முதலாவது மாமிச இச்சை, இரண்டாவது கண்களின் இச்சை, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெருசு. இந்த வீடு பத்தாது, பெரிய வீடு. இந்த சொத்து பத்தாது, இன்னும் சொத்து. இன்னும் நகை வேணும், இன்னும் நகை வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். பெருமை. அவங்கள விட நான் பெரிய ஆளா இருக்கணும், அவங்கள விட நான் இன்னும் அதிகமா நல்லா இருக்கணும். வேண்டாம், எதையும் கொண்டு போறது இல்லை இல்லையா? எதுவும் கொண்டு போறது இல்லை. இந்த நிமிஷம் மட்டும்தான் உண்மை, அடுத்த செகண்ட் உண்மையான்னு தெரியாது. போதுமா? என்ன வேணும்? ஒரு 3 நேரம் சாப்பாடு, ஒரு உடுக்க உட, படுக்க, ஏன்னா போதும் போதும். இது எனக்கு நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் எனக்கு மேல இருக்கு. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் அந்த தாட் வந்துருச்சோ அவன் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார், அவ்வளவுதான். அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா நீ எந்த ஆயத்தமாயிட்ட? போறக்கு ரெடி ஆயிட்ட. அல்லேலூயா. என்னுடைய தம்பி ஒருத்தர் சித்தப்பா பையன் இறந்துட்டார். 45 லட்சம் ரூபாய்க்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் வீடு வாங்கினார். எல்லா வசதிகள் உண்டு. அவர் போயிருக்காரு, வியாபாரம் பண்ணியிருக்காரு. வியாபாரம் முடிச்சிட்டு இப்படியே சாஞ்சாரா முடிச்சார். அவ்வளவுதான், இப்படியே சாஞ்சார். 45 வயசு தான். எந்த கெட்ட பழக்கம் இல்லை. என்னன்னு பார்த்தா மூளை சாவு, இமீடியட் சாவா முடிந்தது. அவரு 45 லட்சம் ரூபாய் போட்டு வீடு வாங்கினாரே, அனுபவிக்காம போயிருவான்னு சொல்லி நினைச்சாரா? எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பாரு அந்த 45 லட்சத்துக்கு. யோசிச்சு பாரு. ஒரு காரியத்தை கொண்டு போக முடியாது தேவ பிள்ளைங்க. இந்த நிமிஷ வாழ்க்கை தான் உண்மை. ஆயத்தமாயிரு. நான் நாளைக்கு அடுத்த வருஷம் நான் ஆயத்தமாயிரேன்னு சொல்லாத, இருப்பியான்னு தெரியாது. சோ இந்த நிமிஷம் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? அது புல்லும் பூவும் போல. ஒரு பூ பூக்குது, அது என்ன ஆகுது? காலையில நல்லா அழகா தளத்தல இருக்குது, மாலையில தான் இருந்து எங்க இருந்ததுன்னே தெரியாது. இருந்த இடம் காணாமல் போகிறது. நமக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ லீடர்ஸ், எத்தனையோ செல்வ அதிபதிகள், இன்னைக்கு ஜெயலலிதாமா, பல தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இன்னைக்கு அவருடைய பேர்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? காணாம போச்சு. நீங்களும் நானும் ஏமாத்திரம். ஒண்ணுமே இல்லைங்க. மனித வாழ்க்கை அற்பமானது. கர்த்தர் ஒன்னே ஒண்ணுக்கு தான் உன்னை நீங்க வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? இங்க நீங்க ஆயத்தமாகி அங்க அவரோட போக முடியாது. அல்லேலூயா. இங்க சொத்தை சேர்க்கணும், இங்க கௌரவமா இருக்கணும், இங்க மத்தவங்களை விட நான் நல்லா இருக்கணும், அதுக்கு இல்ல. நீங்க பூமியில உருவாக்கப்பட்டது உங்களை இங்க ப்ரிப்பேர் பண்ணி இங்க ஆயத்தமாகி அவரோடு கூட பரலோகத்திலே தன்னோடு வைத்துக் கொள்ளதான். அல்லேலூயா. அற்பமான வாழ்க்கையை நீ என்ன பண்ணாத, மேன்மை பாராட்டாத. விழிப்புள்ளவர்களாயிரு, ஆயத்தமாக. இன்னொரு ஆயத்தமாகலையா? இன்னையில இருந்தாது ஆயத்தமாக. ஆண்டவரே, நான் ஆயத்தமாக விரும்புகிறேன், நான் விழிப்போடு இருக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு?
மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் மனித அற்பமான மனித வாழ்க்கையை நாடி நீங்க ஓடாதபடி நித்தியமான மோட்சத்துல நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தையோடு கூட நீங்க என்ன பண்ணணும்? வாழ பிரயாசப்படணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோன்னே இரவு முழுவதும் என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. இந்த புதிய காலை பொழுதை எனக்கு காண செய்துட்டீங்க. ஒரே ஒரு ஹெல்ப் ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவங்கள் என்னை மேற்கொள்ளாதபடி எனக்கு உங்க கிருபையை கொடுங்கன்னு சொன்னா என் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என் தேவன் உங்களுக்கு உதவி செய்யதான் இருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்தத்தை விரும்புகிறீர்களோ அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, நான் விழிப்புள்ள பிள்ளையா இருக்க வேண்டும், நான் ஆயத்தமாகிற பிள்ளையா இருக்கணும், என்னை தகுதிப்படுத்துவேன்னு சொன்னா கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதை விட்டு அஞ்ஞானிகளைப் போல எனக்கு பணம் வேண்டும், பொருள் வேண்டும், நகை வேண்டும், அது வேண்டும், வீடு வேண்டும், கார் வேண்டும், வேண்டாம். ஏதோ நீ எடுத்துட்டு போக மாட்ட. உனக்கு பின்னாடி பிரசங்கி அழகாய் சொல்லுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற கஷ்டப்படாத எவனோ ஒருத்தன் வந்து அழிப்பாங்கிறார். உண்மைதானே? எதுக்கு ஓடுற? பிரயோஜனம் இல்லாத ஓட்டம், பிரயோஜனம் இல்லாத மன வேதனை. ஒன்றே ஒன்று நாடுங்கள், உங்களை நீங்கள் இந்த உலகத்திலே இருப்பது அவரிடத்திலே சேர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கனவின் லட்சியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, நான் விழிப்போடு கூட இருக்கிற பிள்ளையாய் இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வருகை இன்று இரவு இருக்குமானால் இத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் விழிப்போடு. ஆண்டவரே, நான் விழித்து இருக்கிற பிள்ளையா இருக்கணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும், எல்லா காரியத்திலும் நான் உங்களை சார்ந்து இருக்கணும், நான் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும், எனக்கு நேராய் வருகிற வார்த்தைகளை நான் விசுவாசித்து அதன்படி நடக்க வேண்டும், உடைய நாமத்தை தரித்து உடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளையாய் நான் வாழ வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருந்து பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளையாய் நான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற தேவன் மாபெரியவர் என்று நான் அறிந்து அநேகருக்கு சொல்லுகிற பிள்ளையாய் நான் மாற்றுவேன். நான் ஆயத்தமாக வேண்டும் சுவாமி. உடைய வருகை மிக மிக சமீபம். நான் மறுபடியும் பிறக்க வேண்டும், ஆவியிலே பிறக்க வேண்டும், ஜலத்திலே பிறக்க வேண்டும் சுவாமி. எனக்கு அந்த கிருபையை தாரும் சுவாமி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நான் அன்பு கூறக்கூடாது சுவாமி. அது என்னை மேற்கொள்ளக்கூடாது. நான் எதற்கும் அடிமையாய் இருக்கக்கூடாது. எனக்கு அந்த கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மாமிசத்தின் இச்சை என்னை மேற்கொள்ளக்கூடாது, கண்களின் இச்சை என்னை மேற்கொள்ளக்கூடாது, ஜீவனத்தின் பெருமை என்னை மேற்கொள்ளக்கூடாது. எங்களுக்கு முன்பாக இருந்த லீடர்ஸ் எல்லாம் ஆண்டவரே எத்தனையோ பேர் இழந்து போயிட்டாங்க. நான் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவரே ஒரு நாள் இழந்து போக கூடாது. நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, மாமிச இச்சை எனக்கு வேண்டாம், கண்களின் இச்சை எனக்கு வேண்டாம், ஜீவனத்தின் பெருமை எனக்கு வேண்டாம், மண்ணாசை எனக்கு வேண்டாம், பொன்னாசை எனக்கு வேண்டாம், பெண்ணாசை எனக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் என்னை மேற்கொள்ள கூடாது சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாய் இருக்கிறது, மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்ல. ஆண்டவரே, எதுக்கு ஓடுற? பிரயோஜனம் இல்லாத ஓட்டம். எதுக்காக ஓடணும்? கர்த்தருக்காக என்ன செய்வீங்க? தேவஜனமே, இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்க, இத்தனை வருஷம் ஜீவனோடு இருக்க, தேவைகளை எல்லாம் சந்திச்சா, விளைவை கொடுத்திருக்கிறா, ஆனா கர்த்தருக்காக என்ன செய்வீங்க? உணர்வடைங்க பார்க்கலாம், உணர்வடைங்க. இனியாவது ஏதாவது செய்து ஆயத்தமாகி தேவ வருகையிலே அவரோடு கூட நாம் பரலோகத்திலே இருக்க விருப்பப்படுங்க. ஒப்புக் கொடுக்கிறவங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.